தமிழகத்துக்கு தேவையில்லை. நம் வாழ்க்கையில் எவ்வளவோ நேரத்தை எப்படியோ செலவழிக்கிறோம். அடுத்த சில மணித்துளிகள் முக்கியமான விஷயத்தை பகிரவிருப்பதால் தமிழகத்திற்கு தேவையில்லை என்ற இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்கவும். சமுதாய அக்கறையுடன் அறப்போர் இயக்கம் மற்றும் துளி டியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கடந்த 6-7 மாதங்கள்ல மட்டும் பலவிதமான ஊழல்கள் தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் சேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு வீட்டில் ரெய்டு பண்ணாங்க. இன்கம் டேக்ஸ் போயிட்டு அவர் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் பணமும் 100 கிலோவுக்கு மேற்பட்ட தங்கமும் வந்து பறிமுதல் செஞ்சாங்க. அதற்கு பிறகு இந்த சேகர் ரெட்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், விஜயபாஸ்கர், ராம்மோகன் ராவ் இவங்க எல்லாருக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக வெளியே வருது. அதற்கு பிறகு ராம்மோகன் ராவ் அவர்கள் வந்து அரசாங்க மருத்துவமனையில் வந்து எப்படி வந்து டெண்டரில் வந்து ஒரு பெரிய முறைகேடு பண்ணாரு. இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையினால இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால, லஞ்சம் வாங்குறதுனால எந்த அளவுக்கு ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட அரசாங்க மருத்துவமனையில் டெண்டரில் தன்னுடைய பினாமி நிறுவனத்திற்கு, அதாவது பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறுவனத்திற்கு டெண்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 520 கோடி ரூபாய் டெண்டரை வந்து ரூல்ஸை பெண்ட் பண்ணி அவருடைய பினாமி கம்பெனிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை ஒடுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குட்கா ஊழல். இந்த குட்கா ஊழலில் இதுவும் தமிழகத்துடைய சுகாதாரத்தை பெரிய அளவில் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட் 2013 எல்லா மாநிலங்களும் குட்காவை பேன் பண்ணணும்னு சொல்லி அதற்காக வேறு வழி இல்லாமல் தமிழகத்தில் வந்து 2013 அந்த பேனை பண்ணிட்டு, ஆனால் அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணி குட்கா யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் பெரிய அளவில் லஞ்சம், லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நேரடியாக நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், நம்மளுடைய டிஜிபி அவர்கள் ராஜேந்திரன், முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ், இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எம்டிஎம் குட்கா கிட்டேருந்து ஒவ்வொரு மாசமும் லஞ்சம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்டியல் வெளியே வந்திருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள் 56 லட்சம் அந்த 4 மாசத்துல மட்டும் வாங்கியிருக்காரு. ராஜேந்திரன் அவர்கள் அந்த 4 மாசத்துல 60 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. ஜார்ஜ் அவர்கள் 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நம்ம வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து அந்த எம்டிஎம் குட்காவுடைய பார்ட்னர் அவரே ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அக்கவுண்ட்ஸ்ல இருந்து மிக தெளிவா தெரிகிறது. ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 89 கோடி ரூபாய் அவங்க வந்து விநியோகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து இது வந்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருப்பதனால் நாங்க வந்து தேர்தலையே ரத்து செய்யறோம், தேர்தலையே வந்து நாங்க தள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு. 89 கோடி ரூபாய். அதற்கு முக்கியமான காரணம் பணம் பட்டுவாடா செஞ்சது விஜயபாஸ்கர் அவர்கள். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியிலிருந்து ஆரம்பிச்சு பலவிதமான அமைச்சர்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கப்பட்டு அவங்க வந்து கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ரீசெண்டா வந்து எம்எல்ஏஸ் ஃபார் சேல் கூவத்தூர்ல நடந்தது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கூவத்தூர்ல வந்து எந்த அளவுக்கு பணம் பரிமாறப்பட்டது அப்படிங்கறத வந்து விளக்கக்கூடிய வகையில சரவணன்கிற எம்எல்ஏ ஒருவரே வந்து நேரடியா வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் கொடுக்காமல் இருக்கப்படுகிறது, சில பேருக்கு தங்கம் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து விவரிக்கிறாங்க. இவ்வளவு ஊழல் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு வெளிவந்துகிட்டு இருக்கு. தமிழகம் இன்னைக்கு இந்தியாலேயே ஊழல்ல டாப் ரேங்க்ல இருக்கும். ஆனால் இதன் மேல எந்த விதமான நடவடிக்கையும் இன்னைக்கு எடுக்கப்படாததுக்கான காரணம் என்ன? இதற்கான முக்கியமான பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஊழல் எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைன்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், DVAC. இவங்க யாருக்கு கீழே வராங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் கமிஷனர் சொல்லக்கூடிய உள்துறை செயலாளருக்கு கீழே வராங்க. இதற்கு முன்னாடி விஜிலன்ஸ் கமிஷனரா யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலாளராக இருந்தபோது அவர் தான் விஜிலன்ஸ் கமிஷனர். அப்போ மிக மிக முக்கியமான கேள்வி, ராம்மோகன் ராவ் செஞ்ச ஊழல இல்ல ராம்மோகன் ராவ் இந்த EPS OPS இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கக்கூடிய சேகர் ரெட்டி போன்ற ஊழல்களை, இந்த மாதிரி ஊழல்களை டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எப்படி விசாரிப்பாங்க? ராம்மோகன் ராவ் அவங்களுடைய முன்னாள் பாஸ், அவங்க முன்னாள் பாஸ்க்கு எதிராகவே அவங்க வந்து வழக்கு விசாரிக்கணும் போது அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? இதுக்கு எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளாம அந்த வழக்கு 7 மாத காலமா தூங்கிட்டு இருக்கு. பிரிலிமினரி என்கொயரி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 2 மாசத்துல முடிக்கணும். ஆனா 7 மாசம் ஆகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல.
குட்கா ஊழல்ல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? குட்கா ஊழல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் யாரு வந்து தலைமை பொறுப்புல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுநாதா ஐபிஎஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாரு? இவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அவர் திருச்சியிலையும் திருப்பூர்லயும் கமிஷனரா இருக்காரு. அப்ப திருச்சியிலையும் திருப்பூர்லயும் கமிஷனரா இருந்தபோது யாரு கீழே வேலை பார்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிபி ராஜேந்திரனுக்கு தான் அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு டிவிஎஸ்சி விட்டு வெளியே போனாலும் அவர் டிஜிபி ராஜேந்திரன் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ டிஜிபி ராஜேந்திரன் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியவர் எப்படி டிஜிபி ராஜேந்திரன் மேலேயே வழக்கு தொடுத்து அவரை வந்து உள்ள தள்ளுறதுக்கான வேலைகளை செய்வாரு? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, திருடனது யாருன்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும், திருடனுக்கு தண்டனையை நான் வாங்கி தரணும், ஆனா நான் தான் திருடன். இன்னைக்கு வந்து டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த மாதிரி எந்த விதமான ஹை ப்ரொஃபைல் கேஸ்லயும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த 7 மாதத்துல சிபிஐ ரைட் பண்ணிருக்காங்க, இன்கம் டாக்ஸ் ரைட் பண்ணிருக்காங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இந்த பெரிய தலைகள் டாப் அபிஷியல்ஸோ இல்ல அரசியல்வாதிகள் மேலேயோ ஏதாவது ஒரு ரைட் பண்றதை பார்த்திருக்கீங்களா? ஒரு ரைட் கூட செய்யாம இன்னைக்கு வந்து அந்த குழுக்குழு ஏசி ரூம்ல இவங்க உள்ள உட்கார்ந்து என்ன பண்றாங்க? ஒரு வருஷத்துக்கு இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை செலவழிக்கக்கூடிய பணம் 55 கோடி ரூபாய். 55 கோடி ரூபாய் செலவழிச்சு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20 பேர்ல இருந்து 50 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. யாருக்கு? 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கி மாட்டினவருக்கு, 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கி மாட்டினவர், 10000 ரூபாய் லஞ்சம் வாங்கி மாட்டினவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு 50 பேரை கன்விக்ட் பண்றாங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்க. இவங்களோட மொத்த பட்ஜெட் 55 கோடி அப்படின்னும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு 1 கோடிக்கு மேல செலவு பண்றாங்க. 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க. அதே நேரத்துல ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் இவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ இவ்வளவு ஊழல் நடக்குது, இவ்வளவு லஞ்சம் வந்து தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கும் பொழுது மாவட்டத்துக்கு ஒருத்தரை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த 55 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணணுமா? இந்த மாதிரி ஒரு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை நமக்கு தேவையா? ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையா இல்ல இது வந்து ஊழல் வளர்ப்பு துறையா? இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளை வந்து நம்ம கேட்கணும். இன்னைக்கு வந்து இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை எந்த விதமான வேலையும் செய்யாமல் அரசியல்வாதிகளுடைய கருவியாக, இந்த அதிகாரிகளின் கருவியாக மட்டும்தான் செயல்படுது. இந்த மாதிரி ஒரு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை நம்ம தமிழகத்துக்கு தேவையே இல்லை. தேவையில்லைன்னு சொல்றீங்க, அப்போ அதை மூடிட்டு என்ன பண்ணுறது? லஞ்சம் ஊழல் இருக்கட்டுமா? மக்களாகிய நாம் தொடர்ந்து இந்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கேள்வி கேட்டு ஒரு நியாயமான தன்னிச்சையாக செயல்படக்கூடிய லோகாயுக்தா போன்ற அமைப்பு வரும் வரை கடுமையாக போராட வேண்டும். இந்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் தண்டனைக்குள்ளாக்குவது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர 30ஆம் தேதி அறப்போர் அலுவலகம் 140A மார்ஷல்ஸ் ரோட் எக்மோர்ல நாங்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறோம். மக்களாகிய நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா வர ஞாயிற்றுக்கிழமை அறப்போர் அலுவலகம் வாங்க. வர முடியாதவங்க என்ன பண்ணலாம் சகோ? ஆளுக்கு ஒரு பூட்டு வாங்கி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை 293 MKN ரோட் ஆலந்தூர் சென்னை 16க்கு நீங்க எல்லாரும் பூட்டு வாங்கி அந்த துறைக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல் தடுப்பு துறை தமிழகத்துக்கு தேவை இல்லை, தேவை இல்லை, தேவை இல்லை, தேவை இல்லை, தேவை இல்லை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை தவறாம வாங்க. இது முக்கியமான சந்திப்பு. நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா முடிஞ்சா ஊழல் வளர்ப்புத்துறைக்கு ஊழல் ஒழிப்புத்துறைக்கு ஒரு பூட்டை வாங்கி அனுப்புங்க. இதை எல்லா தமிழ் மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க மூலமா சென்னையில் இருக்கிற அவங்க நண்பர்கள் இந்த இடத்துக்கு வரட்டும். எந்த ஊடகமும் இந்த மாதிரி ஊழல் எதிர்ப்பு செய்திகளை காமிக்க மாட்டாங்க. மக்கள் ஆதரவு அளித்தால்தான் மக்களை சென்றடையும். ஆகவே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி. அறப்போர் இயக்கம் மற்றும் துளி டியூப்.